எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான கதையில் மீட் பண்ணதுன்னு நான் எழுதி வச்சிருந்த கதை, என் படத்தோட கதை. ஏன்டா படத்தோட கதையை எப்படி சொல்கிறான்னு நினைக்கிங்களா? என் 16,000 சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லுதேன். இப்போ அது கதை ஸ்பிரிட்டை வெளியே போனோம் வாய்ப்பு தேடி போனோம்னா இப்போ எனக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. இதையே பார்த்தாது என் திறமையை பார்த்து வாய்ப்பு தரணும். சரி, வளவலன்னு பேசணும்னா நம்ம டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடும். இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு 12th எக்ஸாம் எக்ஸாம் நடந்துட்டு போகும்போது ஸ்கூலுக்குள்ளே போய் ஒரு 2 பேர் மாதிரி இறந்து போயிருந்தாங்கன்னா இப்படி ஸ்கூலுக்குள்ள வச்சு மயக்கம் போட்டு விழுந்தாங்க. மயக்கம் போட்டு விழுந்தோன்னா இவங்க ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போன இடத்துல இறந்துட்டான்னு நியூஸ் வருது. ஸ்கூலில் ஒரே பரபரப்பு. என்னடா இப்படி ஸ்கூலுக்கு வந்து போய் மாதிரி இறந்துட்டாங்களே அப்படின்னு ஸ்கூல் தரப்பில் தானே எல்லோரும் பயப்படுவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தெரியுது அளவுக்கு அதிகமாக ஓவர் டோஸ் கொக்கைன்னு ஏற்றிருக்காங்க. அதனால் இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டோம்னா எப்படின்னா இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்கூல் பாத்ரூம்குள்ள வச்சு தான் யூஸே பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்கள் ஸ்கூல் இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப நல்லாவே இது நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ அளவுக்கு அதிகமாகி இறந்து போயிருக்காங்க. இது இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரே பதட்டம். மீடியாவிலேருந்து எல்லாம் இப்படி உங்களுக்கு தெரியல, இந்த ஸ்க்ரீன் பிள்ளை கட்ட மீடியாவில் இந்த ஸ்கூலில் இப்படி கொக்கைன் யூஸ் பண்ணி 20 பலி, ஸ்கூல் பேரும் டேமேஜ் ஆகிட்டு இருக்க சிட்டியில் இருக்க போலீஸுக்கும் ரொம்ப இதாகிட்டு. எப்படி சின்ன பையன் கைக்கு கொக்கைன் போச்சு, இப்போ கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் பரவாயில்ல, எப்படி இந்த போதைப் பொருளை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் தரப்பு மொத்தமாக போலீஸ் தரப்பு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுபோக ஸ்கூல் மேலேயும் இதாகிருக்கு, கேஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஷார்ட்டை கட் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் போயிடும். ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்னா நம்ம ஹீரோனா போலீஸ்னு அவ்வளோ ஒரு வெறித்தனம். எப்படி சொல்ல, உங்களுக்கு போலீஸில் சைலேந்திர பாபு சார் இருக்காங்க. அவங்க ஃபோட்டோ தான் வீடு ஃபுல்லாக ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளேயில் காமிச்சிடலாம். சைலேந்திர பாபு சார்னா அவ்வளோக்குள்ளே பிடிக்கும். அவ்வளோக்குள்ள ஒரு போலீஸ் மேலே ஒரு வெறி. ஒரு 4 எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 4 எக்ஸாம்லையும் ஃபெயில். நம்மளுக்கு படிப்பு தான் கொஞ்சம் வராது. 4 எக்ஸாம்லையும் ஃபெயில். இப்போ என்ன மீன் பிடிக்கிற தொழில் பார்த்துட்டு போலீஸுக்கும் படிச்சுட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் கடலுக்கு போகிறாரு. கடலுக்கு போகிற இடத்துல அதே மாதிரி போகிற இடத்துல பாடி ஒரு சின்ன சின்ன பசங்களோட பாடி கரை ஒதுங்கும் போது எல்லாரும் செக் பண்ணி பார்த்தா அதுவும் ஒவ்வொரு வருஷம் இது என்ன சின்ன சின்ன பசங்களாக குறி வச்சு தாக்குறாங்க, இது என்ன கதைன்னு அவருக்கும் புரியலை. அவரும் கொஞ்சம் திணறிட்டு இருக்காரு. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க, அவனும் கொக்கைனுக்கு இது பண்ணி எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணோம். அந்த சீன் நேராக நம்ம ஆஃப்ரிக்கா போயிருந்தோம். ஆஃப்ரிக்காவில் எப்படின்னா மொத்த சரக்கு டீலர் இருக்காங்க. சரக்கு டீலர் வந்து மொத்தமாக மீட்பு மட்டும் பேசுகிறாங்க. நம்ம சிட்டியில் விற்றா ஈஸியாக மாட்டிக்கிட்டோம், மொத்த இதையும் கிராமத்துக்கு தான் இறக்கணும், கிராமத்துக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு கொக்கைன் கொடுக்கணும், கொக்கைன் கொடுத்து அவங்க போதைக்கு அவங்க 10 பேர் கொடுத்து 10, 15, 20 பேர் ஆகும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சின்ன பையமாக இருக்குது முதல்ல சப்ளை பண்ணணும். அங்கே வருது. கோடிக்கணக்கான பிஸ்னஸ் இதில் இருக்குது. இது யாருக்குமே தெரியாது, இங்கேருந்து வருது. ஆனால் டீலரும் யாருக்குமே காணிக்க மாட்டாங்க. காணிக்க முடியாமல் கரெக்டாக எப்படி வருது என்ன ஏதுன்னு பெரிய குழப்பமாகவே இருக்குது. அதுதான் பார்த்தா தரை மூலமாக வரவே இல்லை, அப்படின்னா கடல் வழி மூலமாக வருது. அங்கே இருக்க ஃபிஷ்ஷில் மீனுக்குள்ளே வைக்காங்க, அதுபோல் நிறைய இதுலேருந்து வைக்காங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ மோப்ப முடிச்சு ஒரு நாள் கடலுக்கு போகும்போது தான் கடலுக்குள்ள வந்து மீனை செக் பண்ணுறாரு. கடையில் வந்து மீன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மீனை கிழிச்சு பார்க்கும்போது தான் உள்ளே தெரியுது சின்ன சின்ன பவுடர் பாக்கெட் மீனுக்குள்ளே வச்சு கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கிட்ட ரொம்ப இதாகுது. நம்ம இத்தனை குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்களும் செத்துருக்கு. அதுவும் நம்ம குமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு ஊருங்கிறது ஒரு நல்ல ஊர். அந்த மாவட்டத்தில் இப்படி கொக்கை நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த மொத்த கொக்கைன்னு கொண்டு வரது யார், இதை அழிக்கணும்னு சொல்லி பெரிய பிளான் போடுதாரு. ஏன்னா இவர் வந்து கூட்டத்தில் இருக்க தலைவனை அழிக்கணும், சின்ன சின்ன பரிசுலாம் பிடிச்சி கூட்டத்தில் இருக்க தலைவனை அழிக்கணும்னு பார்க்காரு. ஒரு நாள் அதே மாதிரி கடலுக்கு போகிறார். கடல்லேருந்து இன்னொரு இது ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. ஷிஃப்ட் ஆகி முடித்த உடனே தான் பார்க்காங்க. இவர் பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா அவர் கீழேருந்து கண் எடுக்க ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்காரு. அதெல்லாம் கீழேருந்து கண் எடுத்து சட்டுன்னு அவளை ஒரு 11 பேர் 2 போட்டு சேர்த்துட்டாங்க. சுட்டுட்டு அவர்கிட்ட இருக்க மொத்த கொக்கைன் பாக்ஸையும் சேர்த்து இறக்கி வச்சுருந்தாரு. நீங்கள் இவருக்கு எப்படி கண் வந்து நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு ஒரு முந்தைய ஷாட் நான் சொல்கிறேன். இவருக்கும் நம்ம வந்து லோகேஷ் கனகராஜ் ஃபேன் பார்த்துக்காங்க, தப்பாக நினைக்காதீங்க. இந்த கதை நான் எல்சிவில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். இந்த கண்ணை கொடுத்ததே நம்ம விக்ரம் சார் தான் அவர்கிட்ட கொடுத்துருப்பாரு. எப்படின்னா இங்கேருந்து அங்கே இல்லை, ஏன்னா அங்கே ஒரு அந்த காலத்தில் விக்ரம் சார் இருந்தாங்க, அந்த சோல்ஜரில் இருந்தது இவங்க தாத்தாவும் அவங்க கூட தான் இருந்திருப்பார். அந்த சோல்ஜரில் இவர் அவருடைய பேரன். அப்போவுமே அவருக்கும் லிங்க் இருந்திருக்கு. இப்படி நடக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த கண்ணை எடுத்து அவர் தான் கொடுத்துருப்பார். அவர்கிட்ட சொத்து மொத்த கொக்கைன்னு இவர் தான் பதுக்கி வச்சுருந்துருக்காரு. விக்ரம் சார் வந்து ஃபோனில் பேசுகிறாரு. விக்ரம் சார் வாய்ஸ் நம்மளுக்கு வர இருந்தாலும் நீ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோ, உன்னை தேடி பெரிய பெரிய கேங்கெல்லாம் வரும். அவன் சொல்கிறாரு யார் வந்தாலும் பார்த்துக்கிட்டேன், எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாரே நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிறாரு. பிளான் போட்டு இந்த மொத்த கொக்கைனின் தலைவனை எப்படி வர வைக்கலாம்னு சொல்லி பிளான் போடுறாரு. பிளான் போடும்போது தான் அங்கேருந்து இந்த பல கோடி ரூபா மதிப்பிலான சரக்கு மொத்தமாக தூக்கிறதுக்கு ஆள் வராங்க. வரும்போது இவரை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகிறதுக்கு காரணம் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க இவர் தான், அவங்க தான் இவங்களை தூக்கிட்டு போயிருக்காங்க. இவர் தான் அவரை நேரில் போய் பார்க்க போகிறாரு. அங்கே போய் நேரில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே இருக்காது யாருன்னு கேட்டால் நம்ம ரோலக்ஸ் வந்து இருக்காரு. ரோலக்ஸுக்கு இங்கே என்ன ஸ்பை யூனிட்ஸ்னு சொல்லி இந்த ஸ்பை கேமரா இதில் இருக்கும். கமலுக்கு இங்கே என்னென்ன நடக்க அவ்வளோ போகும்போது இன்னும் கொல்லணும்னு பார்க்குறாங்க.
அந்த கொள்ளுன்னு பக்கத்தோட நம்ம கதையை அப்படியே முடிக்கிறோம். இது கதை பிடிச்சிருந்துன்னா அடுத்து சொல்லுங்கள். அடுத்து 2வது நான் டீட்டெயிலாக அடுத்த இதில் பார்ப்போம், சந்திப்போம். பாய்.